மதச்சார்பின்மை காப்போம் திருச்சி பேரணியில பேசும்போது சொன்னீங்க. திமுக கூட்டணியில இருந்தாலும் இந்த பேரணிக்கு அனுமதி இல்ல. காவல்துறை சொல்லுது. மேலேந்து இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரல அப்படின்னு நீங்க கடைசி சொல்றீங்க. நிமிஷம் வரல எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. நெருக்கடி குடுத்தாங்க. இதே மாரி விழுப்புரத்துல கம்யூனிஸ்ட் மாநாட்டுல அவங்களும் அதே தான் சொல்றாங்க. பேரணிக்கு எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு இல்ல, அனுமதி கிடையாது அப்படின்னு. இப்போ திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கே காவல்துறை இவ்வளவு நெருக்கடி குடுக்குது. நீங்களே அத இல்ல, வெளிப்படையா சொல்றீங்க. இது அப்ப திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய விஜய்க்கு எவ்வளவு நெருக்கடி இருந்திருக்கும்? அப்ப அந்த தரப்பு நம்ம பார்க்கணும்ல. அனுமதி கொடுத்துட்டாங்கல்ல. அனுமதி கொடுக்காம இல்லையா? இப்ப நீங்க 5 இடத்துல ஏற்கனவே நடத்துனீங்க, போலீஸ் அனுமதிச்சிருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவங்க சில நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரிலாம் போலீஸ் நமக்கு ஒத்துழைச்சுன்னா, ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்தா, இப்ப யார் மேல பழிய போடுறோம்? போலீஸ் மேல. அப்போ போலீஸ் மேல நீங்க பழிய போடுவீங்கங்கிற பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல போய் நின்று பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அடுத்து மேலதிகாரிகள் தப்பிச்சுக்குவாங்க, நாம தான் கடைசியில் போய் நிற்கணுங்கிற அச்சம் சபார்டினேட்ஸுக்கு இருக்குது. ஐஜியை போய் நிப்பாட்ட போகிறதில்ல, டிஐஜி போய் நிப்பாட்ட போகிறதில்ல, அல்லது டிஜிபியை போய் கோர்ட்டுக்கு வாங்க கூப்பிட போகிறதில்ல. லோக்கலில் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு பொறுப்பு. அப்போ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி இந்த மாதிரி நெருக்கடியை கொடுக்கறது இயல்பானது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.